ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, வாராகி தாயே என்னை காப்பாற்று என்று என்னிடம் ஓடி வந்து கேட்கிறாய். ஆனால் உனக்கான பொறுமை இல்லையே. பொறுமையே இல்லாமல் தானே நான் நீ கேட்ட அடுத்த நொடி உன் கையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். நீ ஒரு பொறுமையானது வேண்டும் அல்லவா? எந்த அளவு என்றால் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். தங்கமே, நீ கேட்டால் நான் தருவேன். ஒரு நாளும் தரமாட்டேன் என்று எல்லாம் பேச மாட்டேன். உனக்கு உன் வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீ கேட்ட அனைத்தையுமே நான் தருவேன். அதனால் நீ தேவையில்லாமல் குழப்பம் அடையவே வேண்டாம். வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளுக்குத்தான் நாம் சில தண்டனைகளை அனுபவிக்கிறோம். கேட்டவுடன் காசு கிடைக்காமல், கேட்டவுடன் வசதி இல்லாமல் எல்லாம். தங்கமே, நீ பல வேதனைகளை அடைந்த பிறகுதான் என்னை வந்து சந்தித்தாய். இந்த தெய்வத்திடம் போயாவது நம் மனம் பாரம் குறைகிறதா என்று. ஆனால் என்னிடம் நீ வந்த பிறகு எந்த ஒரு புதிதான விஷயமும் உனக்கு தேவையில்லாமல் நடக்கவில்லை. இருக்கும் கவலைகள் தான் அப்படியே இருக்கிறது. வாழ்க்கையில் நீ கேட்கும் விஷயம் உன் குடும்பத்தை நடத்துவதற்கான பணம். வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டும் நிச்சயமாக சொல்கிறேன். காலப்போக்கில் அனைத்தும் கிடைக்கும். மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து விடுவாய். இப்பொழுது நீ நினைக்கிறாய், யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று. நிச்சயமாக சொல்கிறேன், நீ வணங்கும் தெய்வம் ஒவ்வொன்றும் உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கேட்கும் அனைத்து பணங்களையும், தேவைகளுக்கான அனைத்து பணங்களையும் நீ வணங்கும் தெய்வங்கள் உனக்கு தரும். என்னுடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் என்னுடைய குழந்தை உன்னிடம் இருக்கும் தங்கமே. அதனால் எந்த ஒரு காரணம் கொண்டும் மனதை மட்டும் பயப்படவோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிலையாக வைக்காமலோ விட்டு விடாதே தங்கமே. உன்னுடைய ஆசைகள் என்ன, கனவுகள் என்ன, இது அனைத்துமே எனக்கு தெரிந்தது. அதனால் சீக்கிரமாக செய்கிறேன். காக்க வைக்க மாட்டேன். புரிந்து கொள். எப்பொழுதும் நிலையாக இரு. பயப்படாதே. தைரியமாக இரு. என்னாலும் நான் இருப்பேன் உனக்காக. ஜெய் வாராகி.